அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். முரட்டு காளைகள் நாடக குழு உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஒரு ஊர்ல அண்ணனும் 3 தம்பிகளும் இருந்தாங்க. அண்ணன் தம்பிகளுக்கு முதல்ல கல்யாணம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் செஞ்சுக்கலாம்னு நினைக்கிறாரு. ஒரு நாள், வாங்க தலைவரே வாங்க, எப்படி இருக்கீங்க தம்பி? அந்த பேனை போடு. உங்க தம்பி உங்களுக்கு பொண்ணு பார்க்குறீங்கன்னு கேசவன் சொன்னாரு. உங்க தம்பி என்ன பண்றாங்க? என் தம்பிங்க கோடியில சம்பாதிச்சு லட்சத்துல டாக்ஸ் கட்டுறாங்க. அண்ணே, கரண்ட் பில் கட்டலைங்க, ஃபியூஸ பிடிக்கிட்டாங்க. அது பணம் எங்க வருது எங்க போகுதுன்னு பாக்குறதுக்கு நேரம் சரியா இருக்கு. அதுதான் மறந்துட்டோம். அண்ணே, முடிவட்ட ஒரு 50 ரூபா கொடுங்க. அது ஏடிஎம் கார்டும் கிரெடிட் கார்டும் தான் வச்சிருக்கா. அதான் கேட்கிறான். பேங்க் அக்கௌண்ட்ல காசு இல்லைன்னு நோட்டீஸ் வந்திருக்குமே. நீங்க ஒன்றும் சொல்ல வேண்டாம். சரி தலைவரே, தம்பிங்களுக்கு நல்ல வசதியா அழகான பொண்ணை பார்க்கணும். பழைய இரும்பு சாமா இஞ்சம் பித்தானக்கு பேர் சம்பளம். நீங்க ஒண்ணு பண்ணுங்க. இங்க இருந்து 4வது தெருவுல பெரிய பங்களா இருக்கு. அது பக்கத்துல ஒரு சத்திரம் இருக்கு. அங்க போய் தங்கிக்கோங்களேன். டேய், எல்லாரும் இங்க வாங்கடா. உங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டு தாண்டா நான் கல்யாணம் பண்ண நினைச்சேன். ஆனா நீங்க பண்றத பார்த்தா எனக்கு 60ஆம் கல்யாணம் கூட நடக்காது போல. டேய், அந்த ரேடியோ ஆஃப் பண்ணு. மாதவா, உன் பிரச்சனை எல்லாம் தீர போகுது. பக்கத்து ஒரு கோடீஸ்வரம் போட்டி ஒன்று அறிவிச்சிருக்காரு. அந்த போட்டியை ஜெயிக்கிற 4 பேருக்கு அவர் கையால தாலி கொடுத்து தன்னோட உயிருக்கு உயிரான பெண்களையும் கொடுப்பாராம். அப்படியா? தட்டுறோம் தூக்குறோம். இப்ப போடுறா பாட்ட. மாதவா, அவ்வளோ பில்டப் எல்லாம் வேண்டாம். போட்டி முடியட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் அடக்கி வாசி. ஐயோ, போட்டிக்கு இவ்வளவு பேர் வந்திருக்கானுங்க. இவங்க எப்படி துரத்துறது? அண்ணே, உங்களுக்கு விஷயம் தெரியுமா? பக்கத்து ஊர்ல இப்படிதான் போட்டிக்கு போய் கடைசியில கிட்னியை பிடிக்கிட்டாங்களா. தம்பி, பக்கத்து தெருவுல சில்க் வந்திருக்காங்கடா. அண்ணே, நம்ம ஈஸியா ஜெயிச்சிடலானே. சில்க் சட்டை விட தெரியாம வரானுங்க பாருங்க இங்க இருக்காருங்க. இந்த போட்டியில் கலந்து கொள்ளவிருக்கும் காளைகளே, வருக வருக. இதோ முதல் போட்டி. உங்களுக்கு சம்பந்தம் இருக்கா இல்லையான்னு உங்களுக்கே தெரியாது, எங்களுக்கும் தெரியாது. உங்க அறிவை செக் பண்றதுக்கு வர்ற பொது அறிவு போட்டி. ஐயோ, இதுவும் போச்சா? முதல் கேள்வி, நல்லா கேட்டுக்குங்க வானத்தை போல சகோதரர்களே. பன்றிக்கு நன்றி சொல்லி குன்றின் மேல் ஏறி நின்றார். வென்றிடலாம் குலசேகரனை, அது என்ன? ஐயோ பெருமாளே, என்னப்பா சோதனை இது? இதுல சோகம் என்னன்னா, இந்த கேள்விக்கு இங்க யாருக்குமே பதில் தெரியாது. ஆனா உங்களோட அறிவை யூஸ் பண்ணி நீங்க கண்டுபிடிச்ச பதில் பெருமாள் என்பது சரியான விடை. திருப்பதி எழுமலை வெங்கடேசா. எப்படின்னு யாருக்கு தெரியும்? அப்படியே பில்டப் கொடுப்போம். அடுத்த கேள்வி போட்டியாளர்களே, இதற்கு பதில் இங்கே யாருக்கும் தெரியாது. ஆனா உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்க இந்த போட்டியில் வெல்ல அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த கேள்வி என்னன்னா, முதலாம் தமிழ்ச் சங்கம் எங்கு நடந்துச்சு? வருத்தப்படாத வாலிப சங்கம் தெரியும். இப்பதான் பிளெக்ஸ் போர்டு அடிக்க மதுரையில ஆர்டர் கொடுத்தோம்.
இவங்க தெரிஞ்சு சொல்றாங்களா தெரியாம சொல்றாங்களான்னு நம்ம யாருக்குமே தெரியாது. ஆனா இவங்க சொல்ற ஆன்சர் சரியா தப்பா நீங்களே சொல்லுங்க. இவங்க சொன்ன மதுரை என்ற பதில் சரியான பதிலா? வாழ்த்துக்கள் வானத்தை போல சகோதரர்ஸ், நீங்க சொன்ன பதில் மிக சரியான விடை. இது உங்களுக்கு தெரியுமா பாப்போம்? இந்த கேள்வி என்னன்னா, அமெரிக்காவை கண்டுபிடித்தது யார்? அமெரிக்காவா ஐயா? போன வாரம் குறும்பாடு போட்டு செஞ்ச குழம்பு பஸ்ல காணாம போச்சு. அது ஏன் என்ன கண்டுபிடிக்கல? கம்ப்யூட்டர் ஜி, இவங்க சொன்ன பதில் சரியா தவறா? கொலம்பஸ் என்பது சரியான விடை. இவங்களுக்கு பகல்ல பசுமாடே தெரியாது, இருட்டுல எப்படி எருமாடு தெரியுங்கிற மாதிரில இருக்கு இவங்க சொல்ற பதில்லாம். எங்க இருந்து பதில கண்டுபிடிக்கிறாங்க? உங்களுக்கான இறுதி கேள்வி, கொஞ்சம் கவனமா கேட்டுக்கங்க. அடுத்த கேள்வி, உடலில் பெரிய உறுப்பு எது? உறுப்பா? பருப்பு எவ்வளோன்னு கேட்டா சொல்லலாம். என்னையா கேள்வி இது? இது எழுதுனவனை கூட்டுவாயா? அவன் தோலை உரிக்கணும். கம்ப்யூட்டர் ஜி லாக் பண்றதுக்கு முன்னாடி நமக்கே ஆன்சர் தெரியும். நீங்க சொன்ன பதில் தோல் என்பது சரியான விடை. நாங்க இந்த போட்டியில ஜெயிக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. அடே அண்ணன் தம்பிங்களா, உங்களை இந்த போட்டியில அடுத்த ரவுண்டுக்கு தள்ளிட்டு போறது பிரெஞ்சு படத்துல நேசமணி அப்புறம் சண்டிங்க தள்ளிட்டு போவனே, அப்படி இருக்குடா நீங்க பண்றது. சரி, அடுத்த ரவுண்டுக்கு போவோம். அடுத்த போட்டி என்னன்னா, உங்க பொறுமையும் நிதானத்தையும் சோதிக்கிற போட்டி. ஓகே சகோதரர்களே, இந்த போட்டி என்னன்னா, உங்களுக்கு கொடுத்திருக்கிற மேரி பிஸ்கட்ல மேரி என்கிற வார்த்தையை மட்டும் பிரிச்சு எடுத்து எங்களுக்கு காட்டணும். ஏப்பா தம்பி, நீ என்ன முழிச்சுக்கிட்டு இருக்க? ஐயா, என் கண்ணாடிய வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன், போய் எடுத்துட்டு வரவா? ஐயோ, கண்ணு போனது காது போனதெல்லாம் இங்க வந்து நம்ம உயிரை எடுக்குது. ஐயா, யோ, உனக்கு என்னையா பிரச்சனை? பிஸ்கட்டு நமத்து போச்சு, வேற பிஸ்கட் கிடைக்குமா? ஐயோ, அடே ஏண்டா படுத்துறீங்க? வந்த வேலையை மட்டும் பாருங்கடா. மைக்காரே, இந்த பிஸ்கட்ல டீயை தொட்டு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். கொஞ்சம் டீ கிடைக்குமா? ஏன்பா, எங்களை எல்லாம் பார்த்தா டீ மாஸ்டர் மாதிரியா தெரியுது? இவங்களை வச்சுக்கிட்டு ஐயோ. எனக்கு மில்க் பிக்கிஸ் தான் பிடிக்கும், அதை வேணா போட்டிக்கு கொடுங்க. ஐயோ, இவங்களை எங்க இருந்தியா புடிச்சீங்க? என்னால தாங்க முடியலையா. யோ, என்னையா நடக்குதுங்க? எப்படியா எல்லாரும் முடிச்சீங்க? அது என்ன பிரமாதம்! ஊர்ல வந்து கேட்டு பாருங்க, இவனுக்கு திங்காத பிஸ்கட் இல்லை. தின்னு கேட்ட குடும்பம் பார்த்துருப்பீங்க, ஆனா பிஸ்கட் தின்னு கேட்ட குடும்பம் உலகத்திலேயே இவனுக்கு மட்டும்தான். இறுதியாக இந்த போட்டியில் வெற்றியாளரை தீர்மானிக்கிற இறுதி போட்டி கயிறு இழுக்கும் போட்டி. ஸ்நாக்ஸை சோறா சாப்பிட்டுக்கிட்டு வீட்டுல வெட்டியா தூங்குனீங்கல்ல, வாங்க வானத்தை போல பிரதர்ஸ், உங்க பலத்தை நிரூபிக்கிறதுக்கான போட்டி இது. எடுத்துட்டு வாங்கப்பா அத. தம்பிங்களா,
எதிரில் இருக்கிறவங்க எல்லாம் தடிமாடு மாதிரி இருக்கானுங்க. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குண்ணே. செல்லாத 1000 ரூபாய் நோட்டு அதை எடுக்கிறாங்க பாருங்க, நாம ஜெயிச்சுட்டோங்க. அட பாவிகளா, இந்த செல்லாத 1000 ரூபாய் நோட்டையா 10 வருஷமா பாக்கெட்ல வச்சுட்டு சுத்துறீங்க? நடந்து முடிஞ்ச எல்லா போட்டியிலையும் ஜெயிச்ச அந்த 4 பேருக்கு கை தட்டுவோம். ஆனா இந்த போட்டியோட சிறப்பு அம்சம் என்னன்னா, கலந்துகிட்டது 4 பேரு, ஜெயிச்சதும் 4 பேரு. வந்திருக்க அனைவரையும் இந்த போட்டியின் பரிசு வழங்கும் விழாவிற்கு வருக வருக என வரவேற்கிறோம். இந்த போட்டியில என்ன ஒரு சிறப்பு அம்சம்னா, கலந்துகிட்டதும் 4 பேரு, ஜெயிச்சதும் அந்த 4 பேரு. இந்த 4 பேருக்கும் பரிசுகளை வழங்க அண்ணன் கோடீஸ்வரன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கண்ணுபட போகுதையா சின்ன கவுண்டரே, சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரே. இப்போது ஜெயிச்ச இவங்களுக்கு அண்ணன் அவர்கள் தாலியையும் பெண்களையும் கொடுப்பார். ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்து நிலவி சிவந்த கண்ணங்கள் ரோசாப்பூ பெண் பூனா. என்னையா இது? உன் பொண்ணை கொடுக்குறேன்னு சொன்ன, இந்த பேனாவை கொடுக்குறப்போ என்னது பொண்ணா? எனக்கு இருக்கிற 2 பசங்கப்பா. அண்ணே, இந்த பேனா எழுத மாட்டேங்குது. இந்த கர்மாந்திரம் பிடிச்ச பேனாவை வாங்குறதுக்கா போட்டி வச்சிங்க? இது எவ்வளவு முக்கியமான பேனா தெரியுமா? இது சுதந்திர போராட்டத்துல பட்டாபிராம வச்சிருந்த பேனா, என்னோட பொக்கிஷம். எங்களுக்கு பட்டைய போட்டுட்டு பட்டாபிராமன் பேனாமா, பட்டாபிராமன் பேனா. பேசாம வீட்டுல கொட்டா விட்டுட்டு தூங்கி இருக்கலாம். அப்ப தாலி கொடுப்பேன்னு சொன்னது? கொண்டு வாங்கடா அந்த தாலிய. இது பஞ்சாபி தாலி, இது பெங்காலி தாலி, இது ராஜஸ்தானி தாலி, இது சவுத் இந்தியா தாலி. சோத்திரை அடி வாங்கியாச்சு, சேத்திரை அடி வாங்கியாச்சு. அண்ணே, அப்படி சும்மா விடக்கூடாதுண்ணே. இந்த தாலியை சாப்பிட்டு தானே போனோம். என்ன பேசுறேன்னா, அண்ணன் கோவப்பட மாட்டாரு. தாலிக்கு பதிலா நம்ம மட்டன் பிரியாணி கேட்போம். டேய், நீங்க வேற, அண்ணனுக்கு சிக்கன் பிரியாணி தான்டா பிடிக்கும். என்னன்னு? அதாவது பிரச்சனை வெளியில இல்ல, என் வீட்டுக்குள்ள தான் இருக்கு. உங்களை இவ்வளவு நாளா சோத்த போட்டு வளர்த்தன்ல, என்ன சொல்லணும்? இந்த ஜென்மத்துல உங்களுக்கும் கல்யாணம் ஆகாது, எனக்கும் கல்யாணம் ஆகாது. தமிழ் சங்கத்துல டிராமா போட்டுக்கிட்டு தான் இருப்போம்.